ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்டிபிசியில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. அதை சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் கான்ஜுகேட் எடுக்கிறேன். இங்க மைனஸ் இருந்தா இங்க பிளஸ்ஸால மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 1 பிளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 பிளஸ் சைன் தீட்டா ஸ்கொயர் ரூட்ல தானே இருக்கு. நான் ஸ்கொயர் ரூட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா a பிளஸ் பி இன்ட்டு a பிளஸ் பி இருக்கு. ஸோ அப்போ a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா a மைனஸ் பி இன்ட்டு a பிளஸ் பி இருக்கு. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. எனக்கு என்ன இது ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கா? சரி, ஸ்கொயர் ரூட்ல இருந்தா இதுவும் கேன்சல் ஆயிடும். ஆனா எனக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்ப காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னப்பா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவா? ஸோ அப்ப 1 பிளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு எழுதிக்க போறேன். இந்த டேர்ம் எப்படி ஸ்பிட் பண்ணி எழுத போறேன் அப்படின்னா 1 by cos theta plus sin theta by cos theta எழுத போறேன். ஸோ அப்போ 1 plus cos theta எனக்கு என்ன அப்படின்னா secant theta sin theta plus cos thetaங்கிறது tan theta. இந்த சமுக்கு ரைட்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ.